அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். கொஞ்சம் வெளியில் போகிறதுனால கொஞ்சம் முன்னாடியே அப்டேட் பண்ணிட்டு போகிறேங்க, ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோராகவே. அதற்கு முன்னாடி நம்மளுடைய கேல்குலேஷனில் இன்னைக்கு 11:30 நினைக்கிறேன், வாட்ஸ்அப்பில் நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் அந்த ப்ராட்காஸ்ட் சேனலில் பண்ணியிருப்பேன். 25,000 காலு புட்டு, 25,000 காலு புட்டு ரெண்டுமே 26th எக்ஸ்பைரி. போத் லாங் ஸ்ட்ராடல் பண்ண சொல்லியிருந்தேன். லாங் ஸ்ட்ராடல் ரெண்டுமே பை பண்ண சொல்லியிருந்தோம். அது எந்த விலையிலன்னா 240 250, ஓகேங்களா? 240 250 ரேஞ்சில் பை பண்ணிக்குவாங்க ரெண்டுமே. பாருங்க, இது காலு, இது புட்டு. ரெண்டுமே நான் சொன்னது 11:30 டைம், ஓகேங்களா? அந்த டைம்ல இருந்து இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து இன்னைக்கே போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. நான் நெக்ஸ்ட் வீக்ல வந்து எப்படியும் இது போயிடும், மார்க்கெட் அப் சைடோ இல்லை டவுன் சைடு, இதர் சைடு போகலாம். அப்போ வந்து நமக்கு ப்ரீமியம் 100 பாயிண்ட்ல இருந்து 150 பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது என்னன்னா, நான் கொடுத்து இன்னைக்கே அது நடந்துருச்சு, ஓகேங்களா? இது என்னன்னா, நான் என்னைக்குமே மார்க்கெட்டை வந்து பொசிஷனா ஆப்ஷன் பை பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆள் தான். ஆனா இன்னைக்கு நான் கொடுத்தேன். இது என்னவா கொடுத்தேன்? லாங் ஸ்ட்ராடெல்லாம் கொடுத்தேன். ரெண்டையுமே வாங்க சொல்லி தான் கொடுத்தேன், புரிதுங்களா? ஒன்னு நான் கொடுக்க கிடையாது, ஓகேங்களா? அப்போ ரெண்டையுமே பை பண்ணி ரெண்டையுமே நம்ம புக் பண்ணோம். நமக்கு ப்ராஃபிட் 120 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அதிகமாகவே கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு 100 பாயிண்ட்ஸ் கிடைச்சாலும் போதுமானது. அப்போ ஒரு லாட்டுக்கு 2,500 ரூபா, எந்த பயமும் இல்லாமல் நம்ம பண்ணியிருப்போம். அதுக்கு டைமும் இருந்தது. ஏன்னா இது வந்து 26 எக்ஸ்பைரி, அப்போ நமக்கு டைம் இன்னும் ஃபுல்லாக இருக்கு, ஓகேங்களா? இப்படிதான் ஒரு பையர் வந்து எல்லா நாளும் இதை கொடுக்க முடியுமா? எல்லா டைம் கிடையாது. இது பொசிஷனல் வியூ. பொசிஷனல் வியூவை மேட்ச் பண்ணி, மார்க்கெட்டுடைய பொசிஷன் இது மேட்ச் பண்ணி தான் நம்ம இந்த என்ட்ரிஸ் எடுக்கிறோம், புரியுதுங்களா? இதுக்கு வந்து நம்ம மார்க்கெட்லயே பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். இதுவும் போயிட்டு இதுவும் ஒரு மேக்ஸா சார் ஆப்ஷன் இந்த பிரீமியத்தை சூஸ் பண்ணது அப்படின்னா இதெல்லாம் நாலேஜ்ல வர்றது, ஓகேங்களா? மார்க்கெட்ல ரிலேட்டடா நமக்கு வந்தது வந்து மார்க்கெட்ல வந்து பொசிஷன்ல இருந்தது, நமக்கு வந்து பையில இருக்கு. பொசிஷன் கால்குலேஷன்ல மார்க்கெட் பையில இருக்கு. நான் உங்களுக்கு வீடியோல அப்லோட் பண்ணதுல கிடையாது, இன்னொன்று ஓகேங்க, இன்னொரு பொசிஷன் கால்குலேஷன்ல. அதனால அதுவும் வரும் பொழுது, அந்த இதுல ஆல்ரெடி பையில இருக்கும் பொழுது, இங்க இதாகும் பொழுது நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணோம். அதுவும் இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணோம். நேற்று ஏன் அது முன்னாடியே மார்க்கெட் பையில தான் இருக்கு, அப்ப என்ன பண்ணாம இன்னைக்கு ஏன் பண்ணோன்றதுக்கான காரணங்கள்லாம் நாலேஜ் நம்மளா அனலைஸ் பண்ணி கேதர் பிராக்டிஸ் பண்ணி பயிற்சி பண்ணி நமக்கு மைண்ட்ல வரும் அந்த டைம்ல இதை செய்யலாம் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும், சும்மா கிடையாது, ஓகேங்களா? சரி, இது எக்ஸ்பைரி, இது எல்லாரும் இது பண்ணீங்க, எடுத்து போட்டீங்க, ஓகே, அதோட முடிஞ்சது. இனிமே நான் உங்களுக்கே தெரியும், எப்போவாவது 3 மாசத்துக்கோ 6 மாசத்துக்கோ ஒரு முறை குரூப்ல இதை போட்டு விடுவேன், ஓகேங்களா? மற்றபடி நான் எதுவும் போட மாட்டேன். சரி, நம்ம இன்னைக்கு லெவல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தது 25,000 கால், 45 ரூபாய்க்கு மேல இருந்தா அப் சைடு, 45 ரூபாய்க்கு கீழே இருந்தா டவுன் சைடு. இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. என்னங்க இதுல வந்து காலையில இருந்து இந்த 2 மணி வரைக்குமா சைட் வேஸா மார்க்கெட்டு? இதுல வந்து ட்ரேடு எல்லாரும் ஆப்ஷன் பையருக்கெல்லாம் நஷ்டமா இருக்கும், பண்ணிருக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஆப்ஷன் பையிங்க பற்றி தெரியவில்லை. அது எவ்வளவு பெரிய ட்ரேடரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஜீனியஸா கூட இருக்கலாம், அவங்களுக்கு ஆப்ஷன் பையிங்க பற்றி தெரியவில்லைன்னு அர்த்தம். மற்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியலாம், ஓகேங்களா? இந்த சைட்வேஸ்ல மட்டும் எத்தனை என்ட்ரிங்க எடுத்து இங்க பாருங்க, 1 2 3 4, அதுக்கப்புறம் ஏன் இங்க திரும்பிச்சு, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, இங்க கீழே வந்தாரா, இது சும்மா டிராப்பு, ஃபால்ஸ், இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியணும், மேக்ஸ். அப்ப மார்க்கெட்ல இன்னைக்கு எந்த பக்கம் இருந்திருக்கணும்? கால் சைட்ல தான் இருந்திருக்கணும், புரிதுங்களா? புட்டை வைத்தெல்லாம் ஒன்னும் இன்னைக்கு வந்து புட்டுல போய் பாருங்க, பிரீமியம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்? அந்த கேள்வி எல்லாம் உங்களுக்குள்ள எழணும், தயவு செய்து. இது இன்னைக்கு இந்த என்ட்ரியும் 0 to ஹீரோ காலும் சேமா நிப்டிலே மேட்ச் ஆயிடுச்சுங்க. 0 to ஹீரோ கால் என்ட்ரி பிளேஸும் அதுவே சேஃப் என்ட்ரி, நமக்கு சேஃபா கிடைக்கக்கூடிய என்ட்ரியும் 0 to ஹீரோ எடுக்காம 0 to ஹீரோ கால் கால்குலேஷனும் அதே இடத்துல மேட்ச். அப்படியே ரேலி எத்தனை மடங்கு பாத்துக்கோங்க, கிட்டத்தட்ட 20 மடங்கு, 20 டைம்ஸ் மல்டிபிள். ஆனா அவ்வளவு போகும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எவ்வளவு கிடைக்குதோ அதை நம்ம புக் பண்ணிட்டு வெளியே போகலாம், சேஃபா ப்ளே பண்ணணும். அது எங்க போகும் என்ன, அதுக்கெல்லாம் பொசிஷனல் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நான் இடையில வந்து இங்க 11:30 மணிக்கு கொடுத்துட்டேன், மார்க்கெட் ஏறிடுச்சு. எகைன் மறுபடியும் இந்த இடத்துல 2:10க்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன், மார்க்கெட் என்னதர்ங்கிறது இன்னொரு 100 பாயிண்ட் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. எகைன் மறுபடியும் 100 பாயிண்ட் ஏறிச்சு. அதெல்லாம் பொசிஷனல் வேல்யூஸ் வச்சு நம்ம பண்றது, ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸுங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, மேக்ஸ். அதை சார்ந்து நீங்க படிங்க.
என்கிட்ட கிளாஸ்க்கு வரணும்னு அவசியம் எல்லாம் கிடையவே கிடையாது. வேற யாருக்கிட்டையும் போகணும்னு அவசியம். நீங்களே பயிற்சி எடுத்து அழகா பாட்டு என்ன நாட்கள் அதிகமாகும், அவ்வளவுதான் விஷயம். வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ் வந்து செப்டம்பர் 15th இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த கிளாஸோட ஆப்ஷன் கிளாஸ் க்ளோஸ்டு. மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் தான் ஆப்ஷன் கிளாஸ் எடுப்பேன். டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டேன். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.